கிட்டத்தட்ட 9:50 10:20க்கு தான் வந்து இந்த பஸ் எடுப்பினோம். சரியாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10:20க்கு வந்து பஸ் எடுத்துட்டோம். புதுக்குடியிருப்புக்கு 439 டிக்கெட் எடுத்துருக்கணும். இறங்கிட்டோம். கொஞ்சம் வசதியாக இருந்துட்டேன். இறங்க வேண்டிய ஸ்டாப்பை தாண்டி அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டு இப்போ நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி வேலிகள் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் சும்மா முதலெல்லாம் எல்லா வீடுகளுக்கும் இப்படி தான் வேலைப்படுவேணும். நான் சாப்பிடுவேன். கவலைப்படுற வாதி நான் சாப்பிடலண்டா. இதா இது விளையாட்டு ஜாமான். விளையாட்டு ஜாமான்டா. பஸ்ஸில் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வர்றாக்கள் எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவேணும். சாப்பாட்டு வாசம் அடிச்ச உடனே இப்போ தான் டாஸா பொட்டுதான் படுது. இவர் முக்கியமா தேடப்படும் நபர். இவர் யார் தேடுறீங்களுக்கு ஒரு கமெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிடு. ஹாப்பி பர்த்டே கிங்ஸ்லி. பிறந்த நாள் ரெடி ஆகிட்டார். யாருக்கு பிறந்த நாள் தெரியல. சஞ்சனா உங்களுக்கா பிறந்த நாள்? எங்க நிப்பாட்டாம போறீங்க? யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை நிப்பாட்டாம போகுது. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அடுத்த பஸ் ஒன்று வருது. வேறு நிப்பாட்டு வேறு போல இருக்குது. அது சரியான ஸ்பீடாக போனது. காமன் தேரத்துக்கு பிறகு பஸ் ஒன்று வருது. சரி, கிட்டத்தட்ட அங்கேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் 6:45 போல் யாழ்ப்பாணத்தில் அடிச்சுட்டு சரியான க்ரௌட். சஜி தவிர இந்த பஸ்ஸில் மட்டும் வருவார். எங்க வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு தாய்லாந்துலேருந்து வந்த பிறகு ஒரு பயணம். அதுவும் வந்து பஸ் பயணம். காலத்துக்கு பிறகு எங்களுடைய இலங்கை பேருந்தில் வந்து பயணம் செய்ய போகிறோம். இவ்வளோ காலம் ராசாதி நின்றபடியாக வந்து எங்கே போகணுமென்றாலும் டப்படி பண்ணி போயிடுவோம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து புதுக்குடியிருப்பு போக போகிறோம். புதுக்குடியிருப்பு என்று சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெரன் வீட்டை தான் போக போகிறோம். இப்போ நான் தாய்லாந்தில் நின்ற நேரம் வந்து அவன் இங்கே 2 பிரயோசனம் இல்லை தானே. அதனால் வீட்டுக்காரோட போய் சந்தோஷமாக நின்றுட்டு வாட்டு ஆளை வந்து வீட்டை அனுப்பினதை இன்னும் வந்து அவனை கூப்பிடல. வந்து 2 நாள் ஆகுது. கொஞ்ச நாள் வீட்டுக்காரோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரட்டும்ன்றக்காண்டி நிற்கிறார். அதோட இன்றைக்கு என்ன விஷயம்னா வந்து ஜெரனுடைய அப்பா இறந்து வந்து 3 வருடம் ஆகுது. 3ஆம் ஆண்டு நினைவு இன்றைக்கு. அதனால் கோலடி இருந்தவன் அண்ணா 3ஆம் ஆண்டு நினைவு. அதனால் சொந்தக்காரர் எல்லோரும் கூப்பிட்றோம். நீங்களும் கட்டாயம் ஒருக்கா வாங்க என்றவர். கட்டாயம் நான் வேறு யாரும் சொந்தக்காரர் இப்படியான விஷயங்கள் சொல்லியிருந்தால் போயிருக்க மாட்டேன். ஜெரன் அழைச்சபடியாக இன்றைக்கு இங்கே இருந்து புதுக்குடியிருப்பு போக போகிறோம். பெரிய டாஸ்க் என்னென்னா போய் சேர்றதான் பெரிய டாஸ்க். போகவே வந்து 9:30 ஆகிட்டு இனி போய் 12:30 1 மணிக்குள்ளே போய் சேருவோம்னு நம்புவோம். அதோட இன்னும் ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஜெரனுடைய அப்பா இறந்த அன்று தான் வந்து ஜெரனுடைய முதலாவது அண்ணா இருக்கிறாரானே அவருக்கு வந்து பிறந்த நாள். வருடம் அந்த நாள் வர்றபடியாக வந்து அதுவும் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. சரி, இன்றைக்கு என்ன நடக்குதுன்று அப்படியே போவோம். அதோட இந்த பஸ் பயணமும் வந்து எங்களுக்கு காலத்துக்கு பிறகு வித்தியாசமாக இருக்கும். அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். அதோட இப்போ இங்கே இலங்கையில் அது இலங்கை மட்டும் இல்லை, இந்த மத்திய ஓட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து சரியான வெக்க. அதோட தாய்லாந்துலேருந்து வந்த உடனே நல்ல ஷோட்டாக வந்து ஒரு வெட்டியாச்சு. இப்போ ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கு. ஆட்டோ வரும். ஆட்டோவில் ஏறி இங்கே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு பயணத்தை பாவம். எங்கள் டிஷனில் வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோ வந்துடுச்சு. ஏன்னா ரைட், ஓகே. டவுனுக்கு வந்து இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட கொக்குவிலேருந்து டவுனுக்கு வர்றதுக்கு 330 ரூபா வந்து எடுத்த பரவாயில்ல. இப்போ என்னென்னா வந்து எந்த பஸ்ஸில் போகிறதுண்டு யோசிக்கிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் போவோமா ப்ரைவேட்டில் போவோமான்னு யோசினேன். ஒரு சில பஸ் மட்டும்தான் வந்து புதுக்குடியிருப்பால் போய் முல்லைத்தீவு போகும். நானும் காலத்துக்கு பிறகு பஸ் பயணம். பஸ்ஸில் போகவே
என்னன்னு சொல்கிறது, நினைச்ச இடத்துல இறங்க இல்லாது அப்படின்றபடியாக வந்து பஸ்ஸில் போகவே நான் யோசிக்கிறேன். இங்கே மாதகள் பஸ் இருக்குது. அங்கே பின்பக்கம் தான் வந்து நாங்கள் போகிற முல்லைத்தீவு அங்கால பவுனியா பஸ்ஸுகள் வந்து இருக்கும். யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு பஸ் இதில் நிற்கிது. ஆனால் இது இப்போதைக்கு வெளிக்கிடாத போல இருக்குது. கிட்டத்தட்ட 9:50 10:20 தான் வந்து இந்த பஸ் எடுப்பினோம். சரி, கவர்மெண்ட் பஸ் இப்போதைக்கு இருக்காண்டு பார்ப்போம். எனக்கு இந்த டைமிங்கள் தெரியாது. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஒரு பஸ் வந்து வெளிக்கிட்டேன்னு சொன்னப்போ 9:30க்கு, அடுத்து 10:20 ஒரு இதுலேயும் வந்து கேட்டு பார்ப்போம். ஆனால் இதில் நிற்கிற அண்ணாவை கேட்டுனான். அவர் சொன்னவர் வந்து 10:50க்கு தான் அடுத்த கவர்மெண்ட் பஸ் வெளிக்கிடமெண்டு. சரி, நாங்களும் ஒரு டவுனை போய் பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து பயந்து கொள்வோம். எல்லாமே இங்கே பக்கத்தில் பின்பக்கம் ப்ரைவேட் இல்லாட்டி வந்து நீங்கள் இருக்கலால் அப்படியோ உள்ளே போய் கவர்மெண்ட் பஸ் பார்க்கலாம். ஆமாம், சாரி. அப்படியே வந்தா இதுதான் வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட். ஆனால் கூடுதலாக இன்றைக்கு கொஞ்சம் வெறிச்சோடி போய் கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆட்கள் பெருசாக இல்லாத மாதிரி. இந்த இதில் இருக்குது முல்லைத்தீவு பஸ். நான் எத்தனை மணி இப்போ வலிக்கணும்? 10 புதுக்குடி இப்போ கவர்மெண்ட் பஸ்கிட்ட கேட்டுனாங்க. கிட்டத்தட்ட அண்ணா சொன்ன மாதிரி 10:45 50 ஆக மாட்டவ. இது 10:20க்கு இங்கே எடுத்துருவினோம். அதனால் இதிலே ஏறுவோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கிடக்கு இருப்போம். இந்த வெளியும் வெயிலாக இருக்குது. ஆக்கள் இருந்தால் கூட காய்க்கு ப்ராக்காக இருக்கும். தனியாக எந்த வழியாவது அதில் ஏறி இருப்போம். இந்த பில்டிங் வந்து திறந்துருக்கேன் பாருங்கள். ட்ரைனிங் ரிசர்ச் பிளாக், ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா. சரியாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10:20க்கு வந்து பஸ் எடுத்துட்டோம். 1 மணிக்குள்ளே போவோம்ன்ற நம்பிக்கை இருக்குது. பாப்போம். இந்த பஸ்ஸில் போய்க்கு இந்த பழைய பாடல்கள் போடணும், நல்லா இருக்கும். புதுக்குடியிருப்புக்கு 439 டிக்கெட் எடுத்துருக்கணும். பஸ்ஸில் ஏறி இருந்த அப்புறம் நல்ல நித்திரை ஒன்று வருது. ஜன்னல் இருக்கிற சீட் வர இறங்கிட்டோம். கொஞ்சம் வசதியாக இருந்துட்டேன். இறங்க வேண்டிய ஸ்டாப்பை தாண்டி அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டு இப்போ நடந்து போய் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 12:50க்கு இங்கே அடிச்சிட்டோம். நாங்கள் 10:20க்கு அங்கேருந்து வெளிக்கிட்ட நாங்கள் 12:50க்கு புதுக்குடியிருப்பு கைவேலியில் வந்து நிற்கிறோம். இங்கால போகுது தான் வெயில் எரிச்சாலும் ஆனால் நல்ல குளிர், ஓரளவுக்கு குளிர்மையாக இருக்குது. வெளி மரங்கள், இயற்கை அப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எங்கட பகுதியில் நகர் பகுதியில் பார்த்தீங்கள்டா வெயிலண்டா வெயில்லாம் இன்னும் வெயிலாக இருக்கும். வாகனங்கள இதுகள், கட்டிடங்கள சூடு இன்னும் அதிகமாக காணப்படும். இந்த மாதிரி வேலிகளெல்லாம் பாருங்க. இதெல்லாம் சும்மா முதலெல்லாம் எல்லா வீடுகளுக்கும் இப்படி தான் வேலைப்படுவினோம். இப்போ குறைஞ்சிச்சு. ஜெரன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். சின்ன பிள்ளைகள் கதைக்கிற சத்தம் கேட்குது. இதுக்கு எனக்கு சொந்த பந்தம் எல்லாம் வந்து நிற்பினமென்று நினைக்கிறேன்.
பஸ் லேட்டாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வரைக்கும் பிறந்தநாள் எல்லோரும் நிற்கிறேன் போல் வந்தோம் எல்லோரும் நிற்கணும். நாங்கள் எழும்பி பஸ்ஸில் ஏற வலிக்கிட்ட நேரப்பில் எழும்புறதே அப்படி தானே. டேய் என்னடா இது சாப்பாடு தான். என்ன வரைக்கும் கண்டுட்டீங்களே? நான் காணல, நடந்தில்லை வளர்ந்த நான். ஓ விட்ட எங்கள் போயிருக்கேன். டேய் இங்கே வாடா, உன்னை தலைமையெல்லாம் போயிட்டு என்ன வேணும் கணக்கு சின்னாக்கள் நிற்கிறோம். வாங்கோ வாங்க வாங்கோ பார்த்தீங்க உங்களோட வீட்டை வந்துக்கிறோம். பஸ்ஸில் வந்துக்கிறோம். சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சுதா? சாப்பிடும் அவன் வரையில அது லேட் ஆகிட்டு 10 ரூபாய்க்கு தான் ஏறிட்டா. வேலைக்கு ஏறி இருக்கணும், ஏதாவது தெரியாது விளையாடுற வா 1.5 வந்து அதில் வந்து ஆ நீங்கள் தானே? இது என்ன மண்டல் எல்லாம் வெட்டு படுக்கிறாங்க? என்ன நடந்தது? என்ன நடந்தது? தொப்பி எடுக்க மாட்டேன். மேலே ஒரு பூச்சி அண்டு வளர்க்குறோம், கடிக்கும். இதா இது விளையாட்டு ஜாமான். விளையாட்டு ஜாமான்டா. இந்த வேறு இந்த இதில் நீ தெரியும். இந்த வேறு இந்த இதில் தெரியுதா வேறு முன்னுக்கு? ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிடு. இதுதான் வந்து ஜெர்னுடைய அப்பா. போட்டு தான் எடுப்படுது. இந்த சாப்பாட்டு வாசம் அடிச்ச உடனே இப்பதான் என்னன்னு உனக்கு வாசம் அடிச்சதா? அது தெரிந்த இறைச்சியாண்டா அப்ப நான் அண்ணா கூட நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடுவேன், கவலைப்படுற வாதி நான் சாப்பிட இல்லைண்டா. இவர் முக்கியமா தேடப்படும் நபர். இவர் யார் தேடுறீங்களுக்கு அவர் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் யார் தேடுறீங்க அவர் கமெண்ட் பண்ண சொல்லுவோம். எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க. சரி சாப்பிடு வைக்கப்படான் சாப்பிடு. வாவோட கோபம் வா பார்க்குறன்னு இல்லையாம், கதைக்கிறன்னு இல்லையாம். எங்கே மேக்கப் எல்லாம் போட்டு ஒன்று கண்ணுக்கு மையடிச்சு கொண்டு எங்கள் பெரிய பாட்டிக்கு எங்கேயும் பலிக்கிட்டாச்சும். அப்போ பிறந்த நாள் இருக்க? ஐயோ, பிறந்த நாளும் பின்னேறம் இருக்கு. கண்ணுக்கு பக்கத்தில் இருந்து இது யார் அடிச்சு வரும் இந்த கண்ணுக்கெல்லாம்? ஐயோ சிரிப்பாக வருது எனக்கு. சரி, இப்போ வந்த நாங்கள் வந்து இங்கே அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எல்லா சொந்தங்களும் இன்றைக்கு தான் சேர்ந்த வீட்டை இவ்வளவு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஸ் இருக்கிறத நானும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. கனகாலங்கள் என்னென்ன செய்யலை. அப்போ இந்த வருடம் செய்திருக்கணும். சொந்த பந்தம் எல்லாருமே வந்து வேறு வேறு இடங்களில் யாழ்ப்பாணம், பூனகிரி, மற்றது இங்கே இருக்கிறார்கள், மற்றது முல்லைத்தீவு, அப்படி கனகன இடங்கள்லேருந்து இன்னும் எக்கச்சக்க பேர் வந்து கொண்டிருக்கணும். அதோட நான் தொடக்கத்திலேயே சொல்லியிருப்பேன் வந்து அப்பாண்ட நினைவு நாள் இருக்குது தானே, அப்பாண்ட நினைவு நாள்ன்ட்டு தான் வந்து மூத்த பிள்ளை பிறந்த நாள். அதனால் ஒவ்வொரு வருஷம் வந்து அவரோட பிறந்த நாள் வரைக்கும் வந்து ஒன்றுமே செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ரெண்டு அடிக்கடி எனக்கு சொல்கிறவன் என்னென்று சும்மா நாங்கள் கேட்போம். அப்போ நடுவிலும் அப்பாண்ட நினைவு நாளுக்கு வரைக்க அப்பா அண்ணா அப்படியே பின்னேரம் இங்கே போயிடுவான். அந்த பிறந்த நாளையும் செலிப்ரேட் பண்ணுறதுலேண்டா. அப்போ இன்றைக்கு சர்ப்ரைஸாக வந்து அவருக்கு கேக் கட் பண்ண போகிறோம். சொந்த பந்தம் எல்லோரும் வந்திருக்கணும். சொந்த பந்தத்துக்கே வந்து தெரியாது இப்படி ஒரு விஷயம்ண்டு. ஏனெண்டா நெடுகிழமை வந்து அந்த ஒரு கவலையான நாளாக போகாமல் இன்றைக்கு அந்த இதையும் வந்து செய்வோம்ண்டு எல்லோரும் வந்திருக்கேக்க ஒரு கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று நடக்குது. இப்போ நானும் வந்து திருப்பி யாழ்ப்பாணம் போகணும்.
என்ன சம்பவம்னா வந்து அதுக்கு பிறகு தான் லேட்டாக தான் அரேஞ்ச் பண்ணினபடியாக வந்து எல்லாம் வந்து சேர லேட் ஆகிட்டு இருந்தாலும் பாப்போம் கடைசி பஸ்ஸுண்டாலும் பிடிக்கிறோம். வேனுண்டா கூட வேனில் எப்படியும் ஒரு காஜெட்டை ஷர்ட் டிஷர்ட் இருக்கும், வந்தால் அப்படியே விட்டுட்டு அதிலேயே தாங்கி நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேன் இல்லாதபடியாக நான் ஒன்றுமே கொண்டு இல்லை, தனியாக ஃபோனையும் ஒரு பவர் பேங்கையும் நிறைய கேமராவையும் தூக்கி கொண்டு வந்தேன். அதுதான் சம்பவம். எப்படி என்ன நடந்தாலும் இன்றைக்கு யாழ்ப்பாணம் போகணுமென்ற மாதிரி தான் நிலைமை. சரி பரவாயில்ல, இந்த நிகழ்வில் நாங்களும் கலந்து கொண்டு சிறப்பிச்சுட்டு போவோம். எப்பயாவது இருந்துட்டு வேறு இடத்துல ஒரு நாள் நடக்கிற விஷயங்கள் நல்லா இருக்குது. சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்று கூடி எனக்கு சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்படி பார்க்க எங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் நடந்து வருது. அதோட இங்கே முன்னுக்கு நிற்கிற காணியில் வருங்க பலாப்பழங்கள் காய்ச்சிருக்கு. பலாப்பழ சீசன் தொடங்கிட்டு போல் இருக்குது. பலாப்பழமும் புட்டும் ஒன்று அடித்தா வேறு லெவல். அதோட இன்னும் ஒரு மத்தியானத்தில் கடைசி பஸ் இருக்குது. கடைசி பஸ்ஸை பிடிச்சி ஏறினவண்டா சரி இருட்டுறதுக்குள்ளே வந்து யாழ்ப்பாணம் போய் சேர்ந்துருவோம். பாப்போம். இந்த பிறந்த நாள் ரெடி ஆகிட்டார். யாருக்கு பிறந்த நாள் தெரியல, சஞ்சனா உங்களுக்கா பிறந்த நாள்? அது சரி, இன்றைக்கு அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு என்ன வேணும் எல்லோரும் வந்து நிற்கணும் என்ன கணக்க பேர். இன்றைக்கு தான் நானே உங்களோட குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறவட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது வெளிநாட்டிலேருந்து வந்த சாக்லேட் வந்தா சஞ்சனா? அண்ணா இரவாசி ஆட்டையை போட்டுட்டானா? எல்லாம் கொடுத்தது எல்லாம் அவ்வளோ வந்து சேர்த்துதா? சரி, இப்போ வந்து மிச்சம் கிடக்கா சாப்பிடுங்க. சரி, இப்போ ஃபோட்டோ எடுத்து கேக் கட் பண்ணிவிட்டு வலிக்கிடுவோம். எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பாக நிற்கிறோம். இருந்தால் நாங்கள் வேனில் வரையிலே உடுப்பு கொன்றையில் ஒன்றும் கொன்றையில் போத்தான் போடும். அண்ணாணி பண்ணாமல் போயிடுவேன். ஹாப்பி பர்த்டே கிங்ஸ்லி. இங்க பாருங்க கரிஸ். ஓகேண்ணா இவன் நான் கேக்கு கிட்ட போறேன். நீ நிமிந்து நில்லடா. ஓகே நாங்கள் வெளிக்கிட்டோம். கிட்டத்தட்ட 4:30 ஆகுது. இப்போ ஒரு பஸ் ஒன்று வேறுனா 7 மணிக்குள்ளே போய் சேர்ந்துடலாம்ட்டு நம்புவோம். பஸ் ஸ்டாண்ட் அடிக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ பஸ் ஸ்டாண்ட் அடிக்கு வந்துட்டோம். பஸ் வரும் 4:30க்கு பஸ் வருமென்றவ நம்பிக்கையாக இருப்போம். சரி, அதோட ஃபங்க்ஷனும் வந்து நல்லா முடிஞ்சது. என்னென்னு சொல்கிற எக்கச்சக்க உறவுகளை ஜெருண்ட ஃபேமிலி கணக்கு பேரை சந்திச்சு, நான் அவன் அப்பா வழி அம்மா வழி கணக்கு பேரை சந்தித்தது. தூரத்தில் ஒரு கோன் சத்தம் கேட்குது. எங்களுக்காகத்தான் நினைக்கிறேன். பஸ் ஒன்று வருது. பஸ் ஒன்று வருது, பிரச்சனை இல்லை. அப்படி ஏறுனா சரி. கிட்டத்தட்ட 2:30 மத்தியாலம் ஆகும்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்தா சரி. உண்மையிலேயே பஸ் பயணம் கஷ்டம். இந்த பஸ்ஸில் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வர்றாக்கள் எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ நேரம் வந்து இது ஆகும் என்ன அதை யோசிக்கத்தான் வந்து இதாவது. இப்போ பஸ்ஸில் எவ்வளோ க்ரௌடுன்னு தெரியலை. ஏன்டா கடைசி பஸ் வர சரியான க்ரௌடாக தான் இருக்கும். ஒரே ஒரு சிடிபி வருது. எங்கே நிப்பாட்டாமல் போகிறீங்க? யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை நிப்பாட்டாமல் போகுது. இது பஸ் ஸ்டாண்டு அவன் நிற்கலையோ? பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் தான் நிற்கிறேன்டா. சரி மக்களே, திருவண்ணாமலையிலேருந்து முல்லைத்தீவுடாக போகிற சிடிவி நிப்பாட்டாமல் போகிறான். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஒரு 5 நிமிஷத்துலேயும் வந்து அடுத்த பஸ் ஒன்று வருது. வேறு நிப்பாட்டு வேறு போல இருக்குது. அது சரியான ஸ்பீடாக போனது, நிப்பாட்டாமல் போட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் பஸ் வந்து எப்படியும் அந்த ஸ்டாண்டர்டில் நிப்பாட்டாமல் போனால் வந்து இது செய்யலாம்னு நினைக்கிறாங்க. யாழ்ப்பாணம் அது வேறு பஸ் போகுது, ஸ்பெஷல் சர்வீஸ். என்னடா நமக்கு அமைஞ்ச கொடுமையை பாருங்கள் மக்களே. காமன் தேரத்துக்கு பிறகு பஸ் ஒன்று வருதோ. நிப்பாட்டினது வவுனியா பஸ்.
வவுனியா திருவண்ணாமலை பஸ் எல்லாம் வந்து இந்த ரூட்டால் போய் வருது. சரி, கிட்டத்தட்ட அங்கேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் 6:45 போல் யாழ்ப்பாணத்தில் அடிச்சுட்டு சரியான க்ரௌட். சஜி தவிர இந்த பஸ்ஸில் மட்டும் வருவார் எங்கன்ற மாதிரி. அந்த ஒர்க் டைமுக்கு ஒர்க் முடிகிற நேரங்களில் சிக்கிப்பட்டால் இதுதான் பிரச்சனை. யாழ்ப்பாணம் டவுனில் வந்துடும். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் ஆட்டோ போடணும். ஆட்டோ போட்டு தான் வந்து போகணும். பஸ்ஸில் போகலாம். ஆனால் இனி பஸ் இருக்குமோ இல்லையோன்னு தெரியல. அதோட நல்லா இருந்தது. அதோட கனகாலத்துக்கு பிறகு இந்த பஸ் பயணம் போயிட்டு வந்தது வித்தியாசமாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு மாற்றம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். சரி, இதோட இந்த வீடியோ நிறைவு செய்யணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டவுன் இன்றைக்கு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது.